ஆதியாகமம் அதிகாரம் 22. இவையெல்லாம் நிகழ்ந்த பின் கடவுள் ஆபிரகாமை சோதிப்பதற்காக அவரை ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவர் அடியேன் தயார் என்று கூற, அவர் நீ அதிகம் அன்பு செய்யும் உன் ஒரே புதல்வனான ஈசாக்கை தரிசனை பூமிக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே நாம் உனக்கு காட்டும் ஒரு மலையின் மீது அவனை தகன பலியாக ஒப்பு கொடுப்பாய் என்று மொழிந்தருளினார். அவ்வாறே ஆபிரகாம் இரவில் எழுந்து தமது கழுதைக்கு சேணம் போட்டு தம்மோடு 2 ஊழியரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு போய் தகன பலிக்கு வேண்டிய விறகு கட்டளைகளை வெட்டின பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி பயணமானார். 3ஆம் நாள் அவர் கண்களை உயர்த்தி அவ்விடத்தை தூரத்திலிருந்து கண்டபோது தம் ஊழியர்களை நோக்கி, நீங்கள் கழுதையை பார்த்து கொண்டு இங்கே காத்திருங்கள், நானும் என் மகனும் அவ்விடம் விரைந்து சென்று ஆண்டவரை ஆராதித்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் தகன பலிக்கு வேண்டிய கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் தோளின் மீது சுமத்தினார். நெருப்பையும் வாளையும் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து செல்கையில் ஈசாக் தன் தந்தையை நோக்கி, அப்பா என அவர் ஏன் மகனே என்று கேட்டார். அதற்கு, இதோ நெருப்பும் கட்டைகளும் இருக்கின்றன, தகன பலிக்கு வேண்டிய மிருகம் எங்கே என்று வினவினான். ஆபிரகாம் தகன பலிக்கு வேண்டிய மிருகத்தை கடவுளே தயார் செய்து கொடுப்பான் மகனே என்றார். இருவரும் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். கடவுள் ஆபிரகாமுக்கு காண்பித்து இருந்த இடத்தை அவர்கள் அடைந்ததும் அவர் அங்கே ஒரு பீடம் அமைத்து அதன் மேல் கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தில் அடுக்கியிருந்த விறகு கட்டளைகளின் மேல் அவனை கிடத்தி தம் கையை நீட்டி வாளை உருவி அவனை பலியிட முயன்றார். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர் அடியேன் தயார் என்று பதில் கூறினார். அவர், உன் பிள்ளையின் மேல் கையோங்கி அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ தெய்வ பயமுடையவனாய் நம் பொருட்டு உன் ஒரே மகனையும் பலியிட தயங்கவில்லை என்று நாம் இப்போது அறிந்து கொண்டோம் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை ஏறெடுத்து திரும்பி பார்க்கையில் முட்செடியிலே கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். அதை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அதை தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவ்விடத்திற்கும் ஆண்டவர் காண்கிறார் என்று பெயரிட்டார். அதனாலே இந்நாள் வரை ஆண்டவர் மலையிலே காண்பார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆண்டவருடைய தூதர் வானத்தினின்று மீண்டும் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆண்டவர் சொல்லுகிறதாவது, தம் பெயரை சொல்லி நாம் ஆணையிட்டு வாக்குறுதி செய்வது ஏதெனில், நீ அச்செயலை செய்ததினாலும் நம்மை பற்றி நீ உன் ஒரே மகனையும் பலியிட மனம் துணிந்ததினாலும் நாம் உன்னை ஆசீர்வதித்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் இனம் பெருக செய்வோம். உன் இனம் தன் பகைவர்களின் வாயில்களை உரிமையாக்கிக் கொள்ளும். அன்றியும் நீ நமது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் பூமியிலுள்ள எல்லா இனத்தாரும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பின் ஆபிரகாம் தம் ஊழியர் இருந்த இடத்திற்கு திரும்பி வர
அவர்கள் எல்லாரும் ஒன்றாக பெர்சபேயை அடைந்தனர். அங்கு ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். இவை நிகழ்ந்தபின் யாரோ ஒருவன் ஆபிரகாமிடம் வந்து, மெல்கால் உன் சகோதரனாகிய நாக்கோருக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள். மூத்த மகன் ஊஸ், இவன் தம்பி பூஸ். சீரியரின் மூதாதையாகிய கமுவேல், கசேத், அஜவ், பெல்தாஸ், ஏத்லாப், ரெபேக்காளின் தந்தை பத்துவேல் ஆகிய இந்த 8 புதல்வர்களையும் மெல்கால் உன் சகோதரனாகிய நாக்கூருக்கு பெற்றாள். மேலும் அவனுடைய வைப்பாட்டியராகிய ரோமாலும் தாபேயை, கஹாம், தகாஸ், மாக்கா என்பவர்களை பெற்றுள்ளாள் என்று அறிவித்தான். ஆதியாகமம் அதிகாரம் 23. சாராள் 127 ஆண்டுகள் வாழ்ந்தபின் கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்னும் பேருள்ள அர்பே நகரில் இறந்தாள். அவளுக்காக புலம்பி எழும்படி ஆபிரகாம் வந்தார். இறுதி கடன்களை முடித்தபின் அவர் எழுந்து ஏத் என்பவனுடைய புதல்வர்களோடு பேசி, நான் உங்களுடைய அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டு பிணத்தை அடக்கம் செய்வதற்கு எனக்கு சுதமாக உங்களிடமுள்ள ஒரு கல்லறை நிலத்தை தர வேண்டும் என்று மன்றாடினார். ஏத்தின் புதல்வர் அதற்கு மறுமொழியாக, ஐயா, நாங்கள் சொல்வதை கேளும். நீர் எங்கள் நடுவில் கடவுளிடமிருந்து வரும் தலைவன் போலிருக்கிறீர். எங்கள் சிறந்த கல்லறைகளில் ஏதேனும் ஒன்றில் உமது வீட்டு பிணத்தை அடக்கம் செய்தாலும் செய்யலாம். என் கல்லறையில் அடக்கம் செய்ய வேண்டாம் என்று எங்களில் ஒருவனும் உம்மை தடுக்க மாட்டான் என்றனர். அப்போது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டினராகிய ஏத்தின் புதல்வர்களுக்கு வணக்கம் செய்து அவர்களை நோக்கி, என் வீட்டு பிணத்தை நான் அடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் சேயோரின் புதல்வரான எபிரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமாய் அவர் நிலத்தின் கடைக்கோடியில் இருக்கும் இரட்டை குகையை நான் சொந்த கல்லறையாக உரிமை கொள்ளுமாறு அவர் உங்கள் முன்னிலையில் நியாயமான விலையை வாங்கிக் கொண்டு எனக்கு விற்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஏத்தின் புதல்வர்கள் நடுவிலே குடியிருந்த எபிரோன் தன் நகர் வாயிலுக்கு வந்திருந்த யாவரும் கேட்க ஆபிரகாமை நோக்கி, அது வேண்டாம் ஐயா, அதைவிட நான் சொல்வதை நீர் கேளும். என் இனத்தவர் முன்னிலையிலே இதோ என் நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு சொந்தமாய் தருகிறேன். அதிலே உம் வீட்டு பிணத்தை அடக்கம் செய்யும் என்றார். அப்போது ஆபிரகாம் நாட்டு மக்கள் முன் வணக்கம் புரிந்து அவர்கள் அனைவரும் கேட்க எபிரோனை நோக்கி, நான் சொல்வதை தயவு செய்து கேட்பீராக. நிலத்தை விலைக்குத்தான் கேட்கிறேன். நீர் அதன் விலையை வாங்கிக் கொள்ளும். அப்போது என் வீட்டு பிணத்தை நான் அதில் அடக்கம் செய்வேன் என்றார். அதற்கு எபிரோன், ஐயா, என் வார்த்தையை கேளும். நீர் கேட்கிற நிலம் 400 சீக்கல் வெள்ளிக்காசுகள் பெருமானது. நம் இருவரிடையேயும் அதுவே விலை. ஆனால் அது எம்மாத்திரம். உம் வீட்டு பிணத்தை அடக்கம் செய்வீராக என்றான். இதை கேட்டவுடனே எபிரோன் சொன்னபடியே ஆபிரகாம் 400 சீக்கல் வெள்ளிக்காசுகளை ஏத்தின் புதல்வர்கள் முன்னிலையில் நிறுத்தி கொடுத்தார். அந்த காசுகளோ ஊரில் செல்லுபடியாகும் நாணயமான காசுகளேயாம். இவ்வாறு மம்பிரைக்கு எதிரேயுள்ளதும் அதுவரை எபிரோனுக்கு சொந்தமானதும் இரட்டை குகைகளையுடையதுமான அந்த நிலமும்
அதிலுள்ள குகையும் அதன் எல்லையெங்கும் சூழ்ந்திருந்த மரங்களும் கிரயத்திற்கு விற்கப்பட்டன. ஏத்தின் புதல்வர்களும் எபிரோ நகர் வாயிலில் நின்று கொண்டிருந்த யாவரும் அறிய அது ஆபிரகாமுக்கு சொந்தமாகிவிட்டது. இவ்வாறு மம்பிரேக்கு எதிரான அந்த நிலத்திலுள்ள இரட்டை குகையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராளை அடக்கம் செய்தார். கானான் நாட்டிலுள்ள எபிரோன் அதுவேயாம். அப்பொழுது அந்த நிலமும் அதிலிருந்த குகையும் ஏத்தின் புதல்வர்களால் ஆபிரகாமுக்கு சொந்தமான கல்லறை நிலமாக உறுதிப்படுத்தப்பட்டன. ஆதியாகமம் அதிகாரம் 24. ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வயதில் முதிர்ந்தவராயிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டிலுள்ள ஊழியர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குள்ள எல்லாவற்றிற்கும் மேற்பார்வையானவனை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுள் மேல் ஆணையிட்டு, நான் வாழும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே நீ என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உற்றாரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்று உண்மையாக சொல் என்றார். அதற்கு ஊழியன், சிலவேளை பெண் என்னோடு என் நாட்டிற்கு வர மனம் இல்லாதவளானால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்க, ஆபிரகாம், அவ்விடத்திற்கு என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்த என்னோடு பேசி இந்த நாட்டை உன் இனத்தாருக்கு தருவோம் என்று ஆணையிட்டு திருவாக்கருடைய அந்த விண்ணக ஆண்டவராகிய கடவுளே உனக்கு முன் தம் தூதனை அனுப்பி வைப்பார். நீ போய் அவ்விடத்தில் என் மகனுக்கு ஒரு பெண் பார்ப்பாயாக. உன்னை பின்தொடர்ந்து வர அப்பெண்ணிற்கு மனமில்லாதிருந்தால் ஆணையை பற்றி உனக்கு யாதொரு கடமையும் இல்லை. என் மகனை மட்டும் அவ்விடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாதே என்று மறுமொழி சொன்னார். இதையெல்லாம் கேட்ட ஊழியன் தன் தலைவன் ஆபிரகாமின் காலின் கீழே கையை வைத்து அக்காரியத்தை குறித்து ஆணையிட்டான். பின் தன் தலைவனுடைய மந்தை நின்று 10 ஒட்டகங்களை கொண்டு போய் அவனுடைய எல்லா பொருட்களிலும் சிலவற்றை எடுத்துக்கொண்டு பயணமாகி மெசொப்பொத்தேமியாவில் உள்ள நாகூர் நகரை நோக்கி சென்றான். மாலையில் பெண்கள் நீர்மூழ்க வரும் நேரத்தில் அவன் நகருக்கு வெளியே ஒரு கிணற்றுக்கு பக்கமாய் ஒட்டகங்களை இளைப்பாற விட்டு தனக்குள் சொல்லிக் கொண்டதாவது, என் தலைவன் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இன்று எனக்கு துணையாயிருந்து என் தலைவன் ஆபிரகாமுக்கு கருணை புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். இதோ நான் கிணற்றின் பக்கம் இருக்கிறேன். இந்நகர் மக்களின் புதல்வியர் நீர் முள்ளும்படி வெளியே வருவார்கள். அப்படி இருக்க நான் எந்த பெண்ணை நோக்கி நான் குடிக்கும்படி குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்கையில், நீரும் குடியும் பின் ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீர் காட்டுவேன் என்று எவள் மறுமொழி சொல்வாளோ அவளே ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் நியமிக்கப்பட்டவள் ஆக கடவாள். நீர் என் தலைவனுக்கு கருணை புரிந்தருளினீர் என்று நான் அதனால் அறிந்து கொள்வேன் என்றான். அவன் இவ்வார்த்தைகளை தனக்குள்ளே சொல்லி முடிக்கும் முன்பே ஆபிரகாமின் சகோதரனான நாகூருக்கும் அவன் மனைவி மெல்காளுக்கும் பிறந்த மகனான பத்துவேலின் புதல்வி ரெபேக்காள் தன் தோள் மீது ஒரு குடத்தை வைத்து கொண்டு வந்தாள். மிகுந்த அழகியும் ஆண் தொடர்பு அறியாத அதிக எழிலுள்ள கன்னியுமாகிய அவள் கிணற்றில் இறங்கி குடத்தை நிரப்பி
திரும்பி வீட்டிற்கு போகையில் ஆபிரகாமின் ஊழியன் அவளுக்கு எதிராக சென்று, நான் குடிக்கும்படி உன் குடத்தினின்று கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்றான். அதற்கு அவள், குடியும் ஐயா என்று தன் குடத்தை உடனே இறக்கி அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவன் குடித்து முடித்ததும் அவள் மீண்டும் அவனை நோக்கி, ஒட்டகங்களெல்லாம் குடித்து தீரமட்டும் தண்ணீர் மொண்டு காட்டுவேன் என்று கூறி குடத்து நீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு மீண்டும் உள்ள கிணற்றண்டை விரைந்து போய் மொண்டு கொண்டு வந்து ஒட்டகங்கள் யாவற்றிற்கும் தண்ணீர் காட்டினாள். அப்பொழுது ஊழியன், ஆண்டவர் தனது பயணம் வெற்றியடைய செய்தாரோ இல்லையோ என்று ஆராய்ந்தபடி அவளை மௌனமாய் பார்த்து கொண்டு இருந்தான். ஒட்டகங்கள் நீர் குடித்த பின் 2 சீக்கல் நிறையுள்ள பொற்காதணிகளையும் 10 சீக்கல் நிறையுள்ள காப்புகளையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தான். பின்னர் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். உன் தந்தையின் வீட்டில் தங்குவதற்கு இடம் உண்டோ என்று வினவினான். அவளோ மறுமொழியாக, நான் மெல்கால் நாகோர் புதல்வரான பத்துவேலின் மகள் என்று கூறினாள். மீண்டும், எங்கள் வீட்டில் வைக்கோலும் காய்ந்த புல்லும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு போதுமான இடமும் இருக்கிறது என்றாள். அம்மனிதன் தலை குனிந்து ஆண்டவரை வணங்கி, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக கிடவது. ஏனென்றால் அவர் என் தலைவரிடம் முன் கொண்டிருந்த கருணையும் விசுவாசமும் விலக ஒட்டாமல் என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு நேர் வழியாய் அடியனை அழைத்து கொண்டு வந்தார் என்று கடவுளை துதித்தான். அப்போது அவ்விளம் பெண் ஓடிப்போய் தன் தாயின் அறைக்குள் சென்று தான் கேட்ட யாவற்றையும் அவளுக்கு சொன்னாள். மேலும் ரெபேக்காளுக்கு லாபான் என்னும் தமையன் ஒருவன் இருந்தான். அவன் கிணற்றண்டை இருந்த அம்மனிதனை காண விரைந்து போனான். அவன் தங்கையின் கையிலே காதணிகளையும் காப்புகளையும் கண்டு, அம்மனிதன் என்னிடத்தில் இன்னவைகளை சொன்னான் என்று அவள் சொல்லியதையும் கேட்டவுடனே கிணற்றண்டை ஒட்டகங்களின் அருகே நின்று கொண்டிருந்த அம்மனிதனிடம் வந்து அவனை நோக்கி, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உள்ளே வா, ஏன் வெளியே நிற்கிறாய்? நான் வீட்டையும் ஒட்டகங்களுக்கு இடத்தையும் தயார் செய்கிறேன் என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களுக்கு பாரம் இறக்கி வைக்கோலும் புல்லும் போட்டு அவனுக்கும் அவனோடு வந்த ஆட்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீரும் கொடுத்தான். பின் அவனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவனோ, நான் வந்த காரியத்தை சொல்லுமென் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல் என்று கூறினான். அவன், நான் ஆபிரகாமின் ஊழியன். என் தலைவரை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்து அவர் செல்வந்தராகும்படி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளி உடைமைகளையும் ஊழியர்களையும் பணிப்பெண்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்தருளினார். மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாராள் வயது சென்ற என் தலைவருக்கு ஒரு புதல்வனையும் பெற்றிருக்கிறாள். அவரும் அப்புதல்வனுக்கு தமக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என் தலைவர் என்னை ஆணையிட செய்து, நான் வாழ்ந்து வருகிற இந்த கானான் நாட்டாரின் பெண்களுக்குள்ளே என் புதல்வனுக்கு பெண் கொள்ளாதே, ஆனால் என் தந்தையின் வீட்டுக்கு சென்று என் இனத்தாரிடமிருந்து என் புதல்வனுக்கு பெண் கொள்வாயாக என்றார். அப்போது நான் என் தலைவரை நோக்கி, ஒருவேளை பெண் என்னோடு வர இணங்காவிடில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினேன். அதற்கு அவர், நான் எவர் முன்னிலையில் நடந்து கொண்டு இருக்கிறேனோ அந்த கடவுளே
தமது தூதனை உன்னுடன் அனுப்பி உன்னை செவ்வையான வழியிலே செலுத்துவார். நீ போய் என் இனத்தாரிடமிருந்து என் தந்தை வீட்டினின்று என் புதல்வனுக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு வருவாய். என் இனத்தாரிடம் நீ போய் கேட்டும் அவர்கள் பெண்ணை கொடுக்க மாட்டோம் என்பார்களாயின் நீ என் சாபத்துக்கு உட்பட மாட்டாய் என்றார். ஆகையால் இன்று நான் அந்த கிணற்றண்டை வந்தபோது என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இப்போது செல்கிற வழியில் நீர் என்னை செவ்வையாக நடத்துவீரார்கள். இதோ நான் இந்த கிணற்றண்டை இருக்கிறேன். தண்ணீர் முள்ள வரும் பெண்களில் நான் எவளை நோக்கி குடிக்கும்படி உன் குடத்தை சாய்த்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்க, அவள் நீயும் குடி, உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று சொல்வாளோ? அவளே என் தலைவரின் புதல்வனுக்கு ஆண்டவராகிய நீர் நியமித்த பெண் ஆக கடவாள் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். நான் அவற்றை என் இதயத்தில் மௌனமாக யோசித்து கொண்டிருந்த வேளையில் ரெபேக்காள் தோளின் மீது குடத்தை எடுத்துக்கொண்டு வர கண்டேன். அவள் கிணற்றில் இறங்கி தண்ணீரை மொண்டு வரவே நான் அவளை நோக்கி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்றேன். அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி நீரும் குடியும், பிறகு ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று கூற நானும் குடித்தேன். அவள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டினாள். பின் நான் அவளை நோக்கி நீ யாருடைய மகள் என்று வினவ, நான் மெல்கால் வயிற்றில் நாக்கூருக்கு பிறந்த பத்துவேலின் மகள் என்றாள் அவள். அப்போது நான் அவள் முகத்துக்கு ஆபரணமாக காதணிகளை பூட்டி அவள் கையிலே காப்புகளையும் கொடுத்தேன். மேலும் தலை வணங்கி ஆண்டவரை தொழுதேன். நான் என் தலைவரின் சகோதரனுடைய புதல்வியை ஆபிரகாமின் புதல்வனுக்கு கொள்ளும்படி அவர் நேர் வழியாய் என்னை நடத்தி வந்ததனால் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை தொழுது வாழ்த்தி போற்றினேன். அப்படி இருக்க நீங்கள் என் தலைவருக்கு தயவு காட்டி அவர் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ? அதை எனக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு வேறு எண்ணம் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அப்பொழுதல்லவோ நான் திரும்பி செல்ல இயலும் என்றான். அதற்கு லாபானும் பத்துவேலும் அவனை பார்த்து, இந்த வாக்கு ஆண்டவராலே வந்தது. அவரது திருவிழத்துக்கு விரோதமாய் நாங்கள் உனக்கு வேறொன்றும் சொல்ல மாட்டோம். இதோ ரெபேக்காள் உன்முன் இருக்கிறாள், அவளை அழைத்து கொண்டு போ. ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவருடைய புதல்வனுக்கு மனைவி ஆக கடவாள் என்று மறுமொழி சொன்னார்கள். ஆபிரகாமின் ஊழியன் இதை கேட்டதும் தண்டனிட்டு விழுந்து ஆண்டவரை தொழுதான். பிறகு அவன் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்தான். அவள் சகோதரர்களுக்கும் தாய்க்கும் விலை உயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தான். பின் அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவருந்தி விருந்து கொண்டாடி அங்கே இரவை கழித்தார்கள். அவன் அதிகாலையில் துயில் விட்டெழுந்து, என் தலைவரிடம் போக எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று வேண்ட, ரெபேக்காளுடைய சகோதரர்களும் தாயும் அவனை நோக்கி, பெண் 10 நாட்களேனும் இருக்கட்டுமே, அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர். அவன், ஆண்டவர் என் பிரயாணம் வெற்றியடைய செய்தாரே, ஆதலால் நீங்கள் என்னை தாமதப்படுத்தாதீர்கள். என் தலைவரிடத்திற்கு நான் போகும்படி விடை கொடுங்கள் என்று கெஞ்சினான். அதற்கு அவர்கள், பெண்ணை அழைத்து அவள் விருப்பம் என்னதென்று அறிந்து கொள்வோம் என்றனர். அப்படியே அவளை கூப்பிட்டனர். அவள் வந்தபோது, இம்மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டனர். அவள், நல்லது, போகிறேன் என்றாள். எனவே அவர்கள் அவளையும் அவள் பணிப்பெண்ணையும் ஆபிரகாமின் ஊழியனையும்
அவனை சேர்ந்தவர்களையும் அனுப்புகையில், தங்கள் சகோதரிக்கு நன்மைகள் பெருக வேண்டி எங்கள் சகோதரராகிய நீ 1000 மக்களுக்கு தாயாகும் பேறு பெறுவாய். உன் சந்ததியாரும் தங்கள் பகைவரின் நகர வாயில்களை உடைமையாக்கிக் கொள்வார்களாக என்றனர். அப்போது ரெபெக்காளும் அவள் பணிவிடைக்காரிகளும் ஒட்டகங்கள் மீது ஏறி அம்மனிதனை தொடர்ந்து செல்ல, அவன் தன் தலைவரின் ஊரை நோக்கி விரைந்து நடக்கத் தொடங்கினான். தென்னாட்டில் வாழ்ந்து வந்த ஈசாக் அந்நேரத்தில் வாழ்கிறவரும் காண்கிறவரும் என்று சொல்லப்படும் கிணற்றுக்கு போகும் வழியில் உலாத்திக் கொண்டிருந்தான். பொழுது சாய்ந்தபோது அவன் தியானம் பண்ண வெளியே போயிருக்கையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க தூரத்தில் ஒட்டகங்கள் வருவதை கண்டான். ரெபெக்காளும் ஈசாக்கை கண்டவுடனே ஒட்டகத்தை விட்டிறங்கி ஊழியனை நோக்கி, அதோ வெளியிலே நம்மை எதிர்கொண்டு வரும் அந்த மனிதர் யார் என்று வினவினாள். அதற்கு அவன், அவரே உன் தலைவர் என்றான். அவள் உடனே முக்காடிட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டாள். ஊழியன் போய் தான் செய்தவற்றையெல்லாம் ஈசாக்கிற்கு விவரித்து சொன்னான். ஈசாக் ரெபெக்காளை தன் தாயாகிய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவள் மீது அவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவென்றால், தாயின் மரணத்தினாலே அவனுக்கு ஏற்பட்டிருந்த துயரமும் அதனால் பெரும்பாலும் தணிந்து போயிற்று.